Welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல பாலட்டிக் ஃபேஷியல் வந்து நம்ம வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் லாஸ்ட் வீக் வந்து நான் மார்க்கெட் போயிருந்தேன், ஐ மீன் டவுனுக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அது கூடவே வந்து ஹஸ்பண்டை ஏமாற்றி இதையும் வாங்கிட்டேன். ஏமாற்றியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க, சும்மா ஒரு ஜோக்குக்கு நான் சொல்கிறேன். So for today's video we are going to see the Palatine facial at home. இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா Saffron Insta Brightening Kit. ஃபேமஸான பிராண்டெல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பிராண்ட் நேம் நான் காமனாக சொல்கிறேன். Saffron Insta Brightening Kit along with the papaya extract. So this is how the packaging looks. இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $275. ஃபேஸ் வாஷும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க போல். சரி, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபேஸ் வாஷ் மட்டும் பெருசாக கொடுத்துருக்குறாங்க, மற்ற எல்லாமே சின்ன சின்ன டியூப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஐம் ஜஸ்ட் கோனா த்ரோ இட் ஆர் கிவ் டு சம்ஒன் எல்ஸ். ஏன்னா எனக்கு ஃபேஸ் வாஷ் வந்து என்ன ஃபேஸ் வாஷ் போட்டாலும் எனக்கு என்னோட ஸ்கின்னுக்கு வந்து அது செட் ஆகவே மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து கிளென்சிங். செகண்ட் ஒன் வந்து ஃபேஸ் ஸ்க்ரப்பு. தேர்ட் ஒன் வந்து ஃபேஸ் பேக்கு. ஃபோர்த் ஒன் வந்து ஸ்கின் க்ரீம். ஸோ டோட்டலி 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி வந்து ஃபேஸுக்கு வந்து நார்மல் வாட்டர் வச்சு தான் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். சோப்பெல்லாம் எதுவுமே போடல. ஸோ அதுக்கு பதிலாக தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கிளென்சிங். கிளென்சிங் க்ரீமோட ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா லிட்ரலி சாண்டல் ஸ்மெல் வருது. சந்தனம் ப்ளஸ் கேண்டி, ஃப்ரூட் கேண்டிஸ் இருக்கும்ல, பாப்பின்ஸ் அந்த மாதிரி ரெண்டும் மிக்ஸ் பண்ணால் என்ன ஸ்மெல் வருமோ அந்த ஸ்மெல் வருது. பட் நல்லா இருக்கு.
ஸோ ஒரு 5 minutes மட்டும் லைட்டாக ரொம்ப ரொம்ப மைல்டாக மசாஜ் கொடுத்துட்டு ஒரு எவ்வளோ மினிட்ஸ் போட்டிருக்காங்க, டைரக்ஷன் ஃபார் த யூஸ் வந்து எதுவுமே கிளியராக தரல, எவ்வளோ நேரம் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எதுக்கும் ஒரு 10 minutes மட்டும் அப்படி விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒரு காட்டன் பாலை வச்சு வைப் பண்ண சொல்லியிருக்காங்க. லெட் மீ டூ இட் அண்ட் கம் பேக். கிளென்சிங் க்ரீமை வந்து காட்டன் பேட் வச்சு நல்லா வைப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங்கும் இப்போ ஒரு வழியாக முடிஞ்சு. ஸோ இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காட்டன் பேட்ஸ் எதுவும் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் டைரெக்டாக வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் பேக்கு. இந்த ஸ்டெப்பில் மட்டும் ஃபேஸ் பேக் வந்து காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஃபேஸ் பேக் நல்லா காஞ்சிருச்சு, நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்டெப். ஸோ எஸ், ஃபுல் ஸ்டெப்பும் முடிஞ்சு. ஃபைனல் ஸ்டெப் மட்டும் ஃபோர்த்து ஸ்டெப் சொன்னேன் இல்லையா, அந்த க்ரீமை வந்து ஸ்கின்ல போட்டு அப்படியே விட்டுறணும். நோ நீட் டு வாஷ். ஸோ என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்லர் டைப் ஃபேஷியல் வந்து நம்ம வீட்டில் வந்து அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக முடியும். நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஃபேஸ்க்கும் இப்போ எனக்கு இருக்கிற ஃபேஸ்க்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் நல்லா ஃபேட் ஆகிருக்கு. கொஞ்சம் அங்கங்கே பிக்மெண்டேஷன்ஸ் எனக்கு கொஞ்சம் இருக்கும், அதுவுமே கொஞ்சம் லைட்டன் ஆகிருக்கு. டசன்ட் மேக் பிக் டிஃப்ரென்ஸ், பட் கொஞ்சம். ஆனால் பிரைட்னஸ் வந்து நல்லா இருக்கு. எந்த ஒரு ஃபேஷியல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலுமே வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் டே தான் வந்து ரிசல்ட் தெரியும்.
ஸோ இப்போவே நல்லா ரிசல்ட்டு காட்டியிருக்கு. நாளைக்கு வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து அகெயின் நான் போஸ்ட் பண்ணுறேன். இதை நீங்கள் வந்து இந்த க்ரீம் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, ஐ ஆப்வியஸ்லி டெல் எஸ், யூ கோ ஹெட் அண்ட் டூ இட், இட் ரியலி ஒர்க்ஸ் பெஸ்ட். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ஸ்கின் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. பேட்ச் டெஸ்ட் எடுக்காமல் ப்ளீஸ் டு நாட் ட்ரை இட் அட் ஹோம் ஆர் எனிவேர் எல்ஸ். ஸோ இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், 275 ருப்பீஸு. இது வந்து ஃபுல்லாக நான் வந்து காலி பண்ணல, இன்னும் ஒரு 2 or 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் ஏதாச்சும் போகிறது அப்படின்னா வந்து நாளைக்கு உங்களுக்கு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்னிங் வந்து பார்க்குறப்போ ஃபேஸ் வந்து நல்லாவே பிரைட்டாக எடுத்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் பர்டிகுலர்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you all in the next video. Thanks for watching. Bye.